ஏர்லி ஆஸ்க்னா என்ன, பில்டர்ஸ்க்கு எப்படி பெனிஃபிஷியல், வீடு கட்டுற கிளைண்ட்டுக்கு எப்படி பெனிஃபிஷியல் அப்படின்னு ஃபவுண்டரே சொல்லுவாங்க. ஃபைண்டிங் த ரைட் பில்டர்ஸ் ஃபார் ஆர் ட்ரீம் ஹவுஸ். கூகுளில் போய் தேடலாம் ஏதாவது ஒரு பில்டர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் ஒரு பில்டர்ஸும் நம்ம போய் ரீச் அவுட் பண்ணி எங்களோட பிளாட் எவ்வளோ பெருசு இருக்குது, எத்தனை மாடி கட்டணும் அப்படின்னு நம்ம ரீச் அவுட் பண்ணி சொல்கிறோம். அதில் அவங்க பார்த்துட்டு நம்ம ப்ராஜெக்ட்ஸை எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். தட் இஸ் வை வி பில்ட் ஏர்லி ஆஸ்க். ஏர்லி ஆஸ்க்குங்கிற ஏஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ChatGPT ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிற ஒருத்தங்க வந்து அவங்களுடைய பிளான், அவங்களுடைய வீடு எப்படி இருக்கணுங்கிறத நம்மளோட ஏஐல போஸ்ட் பண்ணலாம். எத்தனை மாடி, எங்கே இருக்குது, எவ்வளோ லேண்டோட ஸ்கொயர் ஃபுட், என்ன டைமென்ஷன், இப்படிலாம் கொடுக்கும்போது நம்மளோட ஏஐ என்ன கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டீட்டெயில் பிரேக் டவுன் கொடுத்துரும். அதாவது உங்கள் வீடு கட்டுறதுக்கு என்ன காஸ்ட் ஆகும். இப்போது கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிடச்சிரும். பிஃபோர் கோயிங் டு த பில்டர்ஸ் இட்செல்ஃப் தே நோ எவ்வளோ காசு ஆகும் நம்ம வீடு கட்டுறதுக்கான ஒரு அவேர்னஸ் கிடச்சிரும். இதுக்கப்புறம் ஒரு கிளைண்ட் பில்டர்ஸை தேடணும் அப்படின்னும் போது ஒரு டெபாசிட் ₹500 ரீஃபண்டபிள் டெபாசிட் கட்டினா போதும், அவங்களோட ப்ராஜெக்ட் பில்டர்ஸ் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராஜெக்டை ஒரு 100 to 200 பில்டர்ஸ் கூட பார்க்கலாம். பார்த்துட்டு எந்த பில்டர்ஸ்க்கு இந்த ப்ராஜெக்டை பெஸ்ட்டாக பண்ண முடியும், பெஸ்ட் கோடில் பண்ண முடியுமோ அவங்க இந்த ப்ராஜெக்ட்க்கு கோட் கொடுப்பாங்க. அந்த கோட், அந்த பில்டரோட போர்ட்ஃபோலியோ, அந்த பில்டரோடைய ப்ரொஃபைல் எல்லாமே கிளைண்ட்டுக்கு வரும். கிளைண்ட் அந்த ப்ரொஃபைல் எல்லாமே பார்த்துட்டு இஃப் தே ஃபீல் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா they can accept this quote and book a meeting directly with the builder. ஃபோன் பண்ணி நம்ம கண்ட நேரத்தில் ஃபோன் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. நம்ம பில்டருக்கு நம்மளுடைய டைம் எப்போ அவைலபிளாக இருக்கோ அப்போ பில்டரோட ஒரு ஸ்லாட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மீட்டிங் வச்சுக்கலாம். அந்த மீட்டிங்கில் போய் பில்டர் கூட டேரெக்டாக கனெக்ட் பண்ணி நெகோஷியேட் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணலாம். அந்த மாதிரி அப் டு 5 பில்டர்ஸ் வரைக்கும் கிளைண்ட்டால் நம்ம பிளாட்ஃபார்மில் ஃபைன் பண்ணி அவங்கள டேரெக்டாக மீட் பண்ண முடியும், எந்த ஒரு இன்டர்மீடியேட்ஸும் இல்லாமல். அதுலேருந்து ஒரு பில்டர் யார் நமக்கு நல்ல கோட் கொடுக்குறாங்க, நல்ல ப்ரொஃபைல் வச்சுருக்காங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைல், அந்த பில்டரை சூஸ் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்ட்ஸை கொடுக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஒரு 40 நாள் 50 நாள் ஒரு பில்டர் தேட ஆகுது அப்படின்னா ஏர்லி ஆஸ்க் மூலயமா 24 to 48 ஹார்ஸில் நமக்கு ஒரு 10 பில்டர்கிட்ட இருந்து கோட்டும் கிடச்சிரும். அதுலேருந்து ஒரு 5 பில்டர்கிட்ட நம்ம பேசி நமக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட் கோட்டில் பண்ண முடியுங்கிற கிளாரிட்டியும் நம்மளுக்கு கிடச்சிரும். அதுலேருந்து ஒரு பில்டரையும் நம்ம பாசிபிளி சூஸ் பண்ணிட்டு நம்ம போகலாம். அண்ட் ஆஃப்டர் மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டெபாசிட்டை வந்து இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரீஃபண்ட் ஆகிடும். நம்ம பே பண்ண அந்த ₹500 நமக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ அல்டிமேட்லி கிளைண்ட் சைடுங்கிறது ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் இந்த ஏஐ யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பாசிபிள் பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பில்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் அவங்க இதனால் ஒரு நிறைய வந்து காசையும் சேவ் பண்ணுறாங்க அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ இதுதான் வந்து ஏர்லி ஆஸ்கோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏஐயோடைய கான்செப்ட்.